அனைவருக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவுக்கு பின்னர் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் நிகழ்நிலை ஊடாக விண்ணப்பிக்க முடியாது என்பதுடன் விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் மேலும் நீட்டிக்கப்படாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையம் பல்வேறு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உத்தேச விலை வரம்புகளை அறிவித்துள்ளது. இந்த விலை வரம்புகள் ஒவ்வொரு வாரமும் ஒருமுறை ஊடகங்களில் வெளியிடப்படுகின்றன. இந்த வாரத்திற்கான உத்தேச விலை வரம்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கோதுமை மா 158 ரூபாய் தொடக்கம் 176 ரூபாய் வரை, வெள்ளை சீனி 200 ரூபாய் தொடக்கம் 217 ரூபாய் வரை, பருப்பு 248 ரூபாய் தொடக்கம் 270 ரூபாய் தொடர்பிலும் மற்றும் வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கௌதாரி முனை பகுதியில் இரவு வேளையில் அனுமதி பத்திரமின்றி கடலட்டை பிடித்த 10 பேருக்கு தலா தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் கௌதாரி முனை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி இரவு வேளையில் கடலட்டை பிடித்த குற்றச்சாட்டில் 10 கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து கடத்தொழிலாளர்களுக்கு எதிராக கடத்தொழில் நேரியல் வள திணைக்களத்தினரால் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கொரோனாக்கள் மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 4 மணி முதல் இன்று பிற்பகல் 4 மணி வரை இந்த மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நடைமுறையில் உள்ளது. கந்தலாய் வென்ராசன்புர குளத்திற்கு அண்மித்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் T56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கந்தலாய் அவசர போலீஸ் பிரிவினருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நேற்று இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த தேடுதலின் போது மொத்தம் 51 தோட்டாக்கள் மற்றும் ஒரு மெகசின் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் முதல் தட்டமை நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ள நிலையில் கட்டாயம் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். இலங்கையில் முன்னர் இல்லாது போன நோயான தட்டமை நாட்டில் மீண்டும் தலை தூக்கியுள்ளது என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சுகாதார அமைச்சகத்தின்படி கொழும்பு மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு 2 நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது நோய் மீண்டும் பரவக்கூடும் என்ற கவலை எழுப்பியுள்ளது. தட்டமை தடுப்பூசி பெறாத அல்லது ஒரு டோஸ் மட்டுமே பெற்ற குழந்தைகள் தாமதமின்றி முழு தடுப்பூசி அட்டவணையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகள் பெற்றோரை வலியுறுத்துகின்றனர். சிங்கள மற்றும் தமிழ் மொழிகளை படித்த ஊழியர்கள் அதனை பணிகளில் பயன்படுத்துவது குறித்து ஒரு பின்தொடர் பொறிமுறையை நடைமுறைப்படுத்துமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார அரசு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தேசிய மொழி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் அதிகாரிகளுடன் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாட்டின் சந்தையில் முட்டை விலை பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளமே இதற்கு காரணம் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தில் எகிபஷிகோம் அமைதி நடைப்பயணம் நடைபெறவுள்ள காலப்பகுதியில் அனைத்து மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள் மற்றும் மீன் விற்பனை நிலையங்களை 3 நாட்களுக்கு மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதன்படி இன்று 24 முதல் 26 வரை 3 நாட்களுக்கு இந்த தடை அமுலில் இருக்கும்.
வவுனியா திருநாவல்குளம் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று முற்பகல் 10:45 மணியளவில் திருநாவல்குளம் பகுதியில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையை முச்சக்கர வண்டியொன்று கடக்க முயன்ற போதே ரயிலுடன் மோதி விபத்து நேர்ந்துள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கடுகதி ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதி தூக்கி வீசப்பட்டுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தனது தற்போதைய கணனி அமைப்பை நவீனமயப்படுத்தி பிறகு வாகன உரிமையாளர்களின் பெயர்களை கொண்ட தனிப்பயனாக்கப்பட்ட வாகன இலக்க தகடுகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை பொது நிதி பற்றிய நாடாளுமன்ற குழுவிடம் பகிர்ந்து கொண்ட அதிகாரிகள் தற்போதுள்ள நடைமுறை மிகவும் பழமையானது என்பதால் இத்தகைய புதிய திட்டத்தை உடனடியாக செயற்படுத்துவதில் தொழில்நுட்ப ரீதியான சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த அமைப்பை நவீனமயமாக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் அந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் இந்த சிறப்பு திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டில் மின்சார தடையை நடைமுறைப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கம் என்றும் முன்னுரிமையாகும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செலவு குறைந்த மற்றும் நம்பகமான மின் உற்பத்தி ஆதாரங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் தற்போதைய நிலைமை முகாமைத்துவம் செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரா செனவரத்ன பயணித்த கார் விபத்தில் சிக்கியுள்ளது. நேற்றிரவு கொழும்பிலிருந்து ஹட்டன் வழியாக நுவரெலியாவுக்கு அவர் பயணித்த வாடகை கார் கித்துல் களவின் கலுகோகு சமவெளி பகுதியில் சரக்கி பிரதான சாலை அருகே இருந்த மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்தில் காரின் ஓட்டுநருக்கு அல்லது துணை அமைச்சருக்கோ காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் விபத்தில் கார் பலத்த சேதமடைந்துள்ளதை அடுத்து கித்துல்கள போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணையை தொடங்கியுள்ளனர். யாழ்ப்பாணம் தெளிப்பளை அளவட்டி பகுதியில் நடைபாதை வழியாக சென்ற நபரொருவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த 77 வயதுடைய முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முதியவர் தற்செயலாக கிணற்றில் விழுந்தாரா அல்லது இது ஒரு கொலையா என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.